தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. இனிப்பு விற்பனையில் பிரபலமாக உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் டால்டா பயன்பாடு என புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் நெய்யுக்கு பதிலாக பாதி அளவு டால்டாவை கலந்து மைசூர் பாவை விற்பனை செய்தது மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரபல நிறுவனமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிண்டியில் உள்ள இவர்களுடைய மேனுபேக்சரிங் கம்பெனியில் சோதனை மேற்கொண்ட பொழுது இவர்கள் மைசூர் பா என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பகத்தில் பாதிக்கு பாதி நெய்யுக்கு பதிலாக டால்டாவை கலந்திருக்கிறார்கள். இந்த சோதனையானது ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக முழுவதுமான ஆய்வு அறிக்கையை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் அந்த ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து மாவட்ட நிர்வாக அலுவலகம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மீது 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் இதுவரை கிட்டத்தட்ட 500 டன் வரை இவர்கள் பாதிக்கு பாதி டால்டாவை கலந்து இந்த ஸ்வீட்டை விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்களுடைய முக்கியமான நிறுவனமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நிறுவனமும் சரி, அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் இது போன்ற பல டன்கள் ஸ்வீட்கள் போலியாக அந்த டால்டாவை கலந்து விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாவட்டம் தொடர்பாக அபராதம் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கோயம்புத்தூர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல் பெரியவர்கள் வரை மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய இந்த மைசூர் பா என்று சொல்லக்கூடிய நெய்யால் தயாரிக்கப்பட்ட இந்த இனிப்பு வகைகளை இவர்கள் டால்டாவை கலந்து விற்பனை செய்தது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நெய்யால் தயாரிக்கப்பட்ட ஸ்வீட் என 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த டால்டாவை கலந்து இவர்கள் 500 டன் வரை இவர்கள் விற்பனை செய்திருப்பதும் மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.